கோட்டாபயவிற்கு ஆதரவாக கடந்த 23ஆம் திகதி மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது தேசிய கொடிக்கு அவமானம் ஏற்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தி இன்று சனிக்கிழமை சினமன் கார்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடானது வழக்கறிஞர் ருஸ்தி ஹக்கீம் தலைமையிலான வழக்கறிஞர் குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12:30 மணியளவில் சினமன் கார்டன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று குறித்த வழக்கறிஞர்கள் இந்த முறைப்பாட்டினை செய்துள்ளனர். கடந்த 23ஆம் திகதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இவ்வார்ப்பாட்டத்தின் போது இலங்கையின் தேசிய கொடியில் காணப்படும் சிறுபான்மை இனத்தவர்களான தமிழ் மற்றும் முஸ்லிம்களை குறிக்கும் வகையில் அமைந்துள்ள பச்சை மற்றும் செம்மஞ்சள் நிற கோடுகளை அகற்றி இலங்கையின் தேசிய கொடியைப் போலவே ஒரு கொடியினை உருவாக்கி அதை கையில் ஏந்தியவாறு பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள பிரதான நீதிவான் தடையாணையை விதித்திருந்த போதும் இதனை பொருட்படுத்தாது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும மற்றும் மாகாண சபை உறுப்பினர் உதய கமன்பில போன்றோர் கலந்து கொண்டிருந்தனர். இது தேசிய கொடிக்கு செய்த ஒரு அவமானமாகும் எனவும் இது சட்டத்திற்கு புறம்பான செயல் எனவும் குற்றம் சுமத்தியே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டினை செய்த வழக்கறிஞர் ருஸ்தி ஹக்கீம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் 23ஆம் தேதியன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட பிரதான நீதவான் அவர்கள் ஒரு தடையாணையை விதித்திருந்தார். அது ஒரு சட்ட விரோத கூட்டமாகத்தான் இருந்தது. அதன் போது இலங்கையின் தேசிய கொடியை நபர்கள், அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும, அதே போல் மாகாண சபை உறுப்பினர் உதய கம்மன்பில போன்றவர்கள் இலங்கை ஜனநாயக குடியரசின் தேசிய கொடிக்கு சமமான ஒரு கொடியை ஏந்தியிருந்தார்கள். அதில் குறிப்பாக இலங்கையின் சிறுபான்மையினர்களான தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற பச்சை மற்றும் தெம்பிலினிற அந்த தீர்வுகளை அகற்றியிருந்தார்கள். இது தேசிய கொடிக்கு செய்த ஒரு குற்றமாகும். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாற்றமான ஒரு செயல். அதே போல் பாராளுமன்ற மாகாணசபை உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சட்டங்களை பாதுகாப்பதற்கு. அதற்கு விரோதமான முறையில் நடந்து கொண்டு சிறுபான்மையினருக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இவ்வாறு தேசிய கொடியின் மூலமாக ஒரு திட்டத்தை வகுத்து முன்னெடுக்கின்றார்கள். இதன் பின்னணியில் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் இருப்பதாக உதய கம்மன்பில அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர் ஒரு சட்டத்தரணி, ஒரு அரசியல்வாதி. அவர் ஏதோ தனக்கு தெரியாமல் இதை செய்துவிட்டதாக சொல்லியிருந்தால் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவை தொடர்பாக இது ஒரு குற்றவியல் சட்டத்தின் கீழான ஒரு நடவடிக்கை என்பது தொடர்பாக இன்று நாங்கள் ஒரு முறைப்பாட்டை, நான் இந்த நாட்டின் ஒரு பிரஜை என்ற வகையில் நான் இன்று இந்த போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை செய்திருக்கின்றேன். இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போலீசார் எம்மிடம் வினவினார்கள், உங்களிடம் என்ன சாட்சியங்கள் இருக்கின்றன? இது இந்த நாட்டில் என்ற பிரதான ஊடகங்களில், செய்திகளில் பிரபலமான ஒன்று. அதே போல் இன்று சோசியல் மீடியாக்கள் இதை பற்றி கதைக்கின்றார்கள். போலீசார் அந்த இடத்தில் உயர் போலீஸ் அதிகாரிகள் கூட இருந்தார்கள். அவர்களுக்கும் இது தெரியவில்லையா என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு சாட்சியங்கள் தேவையாக இருந்தால் இவற்றை நாங்கள் பெற்று தருகின்றோம். அதே போல போலீசாருக்கு முடியும் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு அறிக்கை சமர்ப்பித்து குறிப்பிட்ட ஊடகங்களில் இருந்து அத்தகைய சாட்சியங்களை பெற்றுக்கொள்வதற்கு. அதுவும் எங்களுக்கு இன்று ஒரு வியப்பாக இருந்தது. ஏன் போலீசார் இந்த மாதிரி நடந்து கொள்கின்றார்கள் என்பது தொடர்பில் குறிப்பாக சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற சமாதானத்தை சீர்குலைக்கின்ற விதத்தில், சிறுபான்மையினரையும் அச்சத்துக்கு உள்ளாக்குகின்ற விதத்தில் நபர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலிருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதிகார சபைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து இந்த நாட்டின் சமாதானத்தையும் சுபீட்சத்தையும் பேணுவதற்காக முன்னின்று செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களது முறைப்பாட்டின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது.